வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். ஸோ இன்னைக்கு நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடிஏ ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் விஷுவலைசேஷன். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ப்ராப்பராக நம்ம அனலிசிஸ் பண்ணி தென் விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் நம்ம வந்து மாடலுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடிஏனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இடிஏ அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இடிஏ அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இடிஏ. தென் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மாடலுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாடலுக்கு ரிலையபிளாக, அதாவது அந்த மாடல் வந்து ரீட் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட்டில் என்னோட டேட்டாவை நான் வந்து க்ளீன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஒரு டேட்டாவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங். அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னா அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூபிள் இன்சைட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் விஷுவலைசேஷன். அந்த டேட்டா வந்து என்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷன் மூலியமாக அந்த டேட்டாவில் என்னென்னலாம் இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கிறத என்ன அப்படின்னா எம்எல் மாடல் லேர்ன் த ரைட் பேட்டர்ன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பண்ணதுக்கப்புறம் என்னோட எம்எல் மாடலுக்கு நான் இதை என்னோட டேட்டாவை பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட எம்எல் மாடல் வந்து அப்போ தான் ப்ராப்பரான விஷயத்தை ரீட் பண்ணணும். ஸோ கரெக்டான விஷயத்தை ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இடிஏ அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு ரெசிபி. ஸோ அதாவது ஒரு ரெசிபியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இடிஏ அப்படிங்கிறது ரீடிங் த ரெசிபி. ஸோ நம்ம ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா ரெசிபி பார்ப்போம். ஸோ அந்த ரெசிபியை ரீட் பண்ணுறோம்ல, அதுதான் என்ன அப்படின்னா இடிஏ அப்படிங்கிற ப்ராசஸ். ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து சாப்பிங் த வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த டிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி, அதாவது அந்த டிஷ்ஷுக்கு முன்னாடி என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருப்பேன்ல, ஸோ அதுதான் என்னென்னா ப்ரீ ப்ராசஸிங். அண்ட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் லைக் டேஸ்டிங் ஆஸ் யூ குக். அதாவது ஒரு குக் மாதிரி நம்ம அதை டேஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன். அண்ட் எம்எல் மாடல் இஸ் லைக் புட்டிங் இட் ஆல் டுகெதர் இன் டு எ டிஷ். ஸோ எம்எல் மாடல் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே அந்த டிஷ்ஷில் வந்து நம்ம போட்டு ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுறோம்ல, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எம்எல் மாடல். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டாஸ், அதாவது பேக்கேஜஸை நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேண்டாஸ். ஏன்னா என்னோட டேட்டாவை நான் லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுறது பேண்டாஸ். அண்ட் தென் matplotlib.py அண்ட் cbot. ஸோ இது ரெண்டுமே என்னோட விஷுவலைசேஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ். ஸோ இந்த பேக்கேஜஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அவுட்புட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் வந்து லோட் பண்ணணும். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு, அதாவது என்னோட வேரியபிள் டேட்டா ஃப்ரேமுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், டிஎஃப் pd.read.csv. ஏன்னா என்னோட டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவே எக்ஸல் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ read_csvல என்னோட ஃபைல் பாத் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே ஏன் யூஸ் பண்ணுறேங்கிறதையும் நம்ம எஸ்டர்டே வீடியோஸ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டர்டே வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோட கார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர எல்லா ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்னோட ஒரு ஃபைல் பாத் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபைலை நான் ரீடபிள் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆருக்கு பதில் இன்னும் 2 மெத்தட்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்டர்டே வீடியோவில். ஸோ அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை நான் ரன் பண்ணிவிட்டு என்னோட டேட்டாவை நான் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பேசிக்கான இன்ஃபோஸ் வந்து எனக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட டேட்டாவை நான் ஜஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா
நான் என்ன பண்ணலாம், டிஎஃப் டாட் ஹெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோமா. ஸோ ஹெட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஹெட் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 5 ரோஸை எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பேஷண்ட்டோட ஐடி நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நோ ஷோ அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட அப்பாயின்மெண்ட் டேட் என்ன, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், ஒரு பேஷண்ட்டோட ஹோல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த டேட்டாவில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடி, அப்பாயின்மெண்ட் ஐடி, ஜெண்டர், ஷெட்யூல்டு டே அண்ட் அப்பாயின்மெண்ட் டே, ஏஜ், நெய்பர்ஹுட், ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஆல்கஹாலிசமா, ஹேண்டிகேப்டா, எஸ்எம்எஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் நோ ஷோ. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினான காலம், லைக் டார்கெட் காலம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து காமிச்சிருக்காங்களா இல்லையா. ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நோ ஷோ அப்படிங்கிறது, நோ அப்படின்னா நோ ஷோ, இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு, அதாவது காமிக்கல அப்படிங்கிறது மீனிங். ஸோ நோ அப்படின்னா அங்க மீனிங் என்ன வரும் அப்படின்னா காமிச்சிருக்காங்க. இங்க நோ ஷோ அப்படி, நோ ஷோ அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல உள்ள நோ அப்படின்னு இருக்கா. ஸோ நோ ஷோல நோ அப்படிங்கிறது என்னன்னா, இல்ல அவங்க காமிக்காமலாம் இல்ல, அவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதுல எஸ் அப்படின்னு சொல்லி வரும். எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா காமிக்கல, ஆமா. ஸோ காமிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி. ஸோ இதுதான் என்னன்னா நம்மளோட டார்கெட் வேரியபிள். ஸோ ஹெட். ஸோ ஹெட்டுக்குள்ள இப்போ எனக்கு ஒண்ணுமே நான் கொடுக்கல அப்படின்னா இது எனக்கு 5 ரோஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உள்ள வந்து நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ரோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வேணும்னா நம்ம வந்து எனக்கு 10 ரோஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இங்கே ரோஸ் பார்க்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் 5 ரோஸ் போதும். ஸோ நான் 5 ரோஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. நம்ம டேட்டாங்கிறது இப்படி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃப் ஷேப், அதாவது ஷேப்பை நம்ம ஃபைன் பண்ணணும். ஷேப்னா எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம்னா டிஎஃப் டாட் ஷேப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிஎஃப் டாட் டி டைப்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு காலமோட, ஈச் காலமோட டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டிஎஃப் டாட் டி டைப்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டோட்டல் ரோஸ் வந்து எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்னோட காலம்ஸ் என்கிட்ட வந்து ஒரு 14 காலம்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த டேட்டாவில் நெக்ஸ்ட் என்னன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ பேஷண்ட் ஐடிங்கிறது என்ன டேட்டா டைப், அப்பாயின்மெண்ட் ஐடி என்ன டேட்டா டைப், ஜெண்டர் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப். ஸோ எல்லா காலம்ஸோட டேட்டா டைப்ஸ்மே என்னன்னா இதில் ஷோ ஆயிருக்கு. ஸோ இதில் ஃப்ளோட், இன்ட் அப்படிங்கிறதுலாம் நியூமரிக்கல் வேல்யூஸ், ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கிறது டெக்ஸ்ட் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பேசிக் இன்ஃபோல நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம், மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸ்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டிஎஃப் அப்படிங்கிறது என்னோட டேட்டா ஃப்ரேமோட நேம். ஸோ டிஎஃப் டாட் ஈஸ்னல் டாட் சம். ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே சம் போடாமல் நான் எனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஈஸ்டர் எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்னன்னா டிஎஃப் டாட் ஈஸ்னல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்னோட டேட்டா ஃப்ரேம் அப்படியே இது எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேமில் ஃபால்ஸ் அது இதுக்குள்ள ட்ரூ அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஈஸ்னல், அதாவது டேட்டா ஃப்ரேமில் ஒவ்வொரு காலம்ல இருக்கிற வேல்யூஸையும் இது போய் செக் பண்ணும். ஸோ ஈஸ்னல் அப்படின்னா இந்த வேல்யூ நல் வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இல்லை, இது நல் வேல்யூ கிடையாது, இங்கே ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ட்ரூ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இல்லை, இந்த இடத்துல நல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது வந்து நல் வேல்யூ அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்படி பார்த்தா நம்மளால எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால் சம். ஸோ சம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா காலம்ல இருக்கக்கூடிய நல் வேல்யூஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூவை கொடுக்கும். இங்கே நமக்கு எல்லாமே என்னன்னு வந்திருக்குன்னா 0ன்னு வந்திருக்கு. தட் மீன்ஸ் அங்கே வந்து நல் வேல்யூஸே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு வேளை நல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும், ஆர் அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே நம்மளோட டேட்டா செட்டில் நல் வேல்யூஸ் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎஃப் டாட் என் யூனிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என் யூனிக் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். ஸோ டிஎஃப்ல என்னோட டேட்டா ஃப்ரேம்ல நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா எவ்ரி காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸையும், ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேஷண்ட் ஐடியில் இவ்வளோ யூனிக் வேல்யூஸ் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ், ஜெண்டரில் வந்து 2 யூனிக், ஏன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு இருக்க போது, ஸோ 2 யூனிக் வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் டே அண்ட் அப்பாயின்மெண்ட் டே, ஏஜ்ல வந்து 104 வேல்யூஸ் இருக்கு, நெய்பர்ஹுட்ல 81, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப். இந்த காலம்ஸ் எல்லாமே வந்து திஸ் ஆர் தட் அந்த மாதிரி தான் இருக்கும், 0 ஆர் 1. அதனால எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 2 அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட காலம் நேம்ஸை வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்க என்னோட காலம்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிஎஃப் டாட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எனக்கு பேஷண்ட் ஐடி எல்லா காலம்ஸ் நேமே எனக்கு வந்திருக்கு. இது ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இஷ்யூஸ் இதில் ஏதாவது இருக்கா? இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஹேண்டிகேப் அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் இல்லாமல் ஒரு ஹைஃபன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பரா இருக்கிறது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா கேபிட்டல் ஸ்மால் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. எனக்கு அப்படிலாம் வேணாம். எனக்கு ஈஸியாக வந்து நான் ஒரு காலம் நேம் ஆக்சஸ் பண்ணணும்னா எல்லாமே ஸ்மாலில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஎஃப் டாட் காலம்ஸ், என்னோட காலம் நேம்ஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னன்னா df dot columns equal to, ஸோ நான் காலம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு காலமையும் நான் செக் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா df dot columns dot string அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். string அப்படிங்கிறது எதனால கொடுக்குறோம் அப்படின்னா strனா string. ஸோ யூ cannot apply the string method directly on the pandas index. அதாவது இப்போ நான் df dot columns டாட் இந்த ஸ்ட்ரிங் கொடுக்காம இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட காலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎஃப் டாட் காலம்ஸ் டாட் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம பேண்டாஸ் கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் treat these column name like the strings அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ str டாட் ஸ்ட்ரிப், ஸ்ட்ரிப்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டா செட்டில் அந்த இஷ்யூ இல்லை, ஆனால் ஏதாவது ஒரு டேட்டா செட்டில் இருக்கும். எப்படின்னா இந்த நேம் இருக்கு, இந்த காலமோட நேம் இருக்குன்னா இதோட ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஃபைனலாக வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த strip அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டாட் ஸ்ட்ரிங் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபங்க்ஷன்னா எல்லா காலம்ஸையுமே வந்து எனக்கு ஸ்மால் லெட்டரில் லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டாட் ஸ்ட்ரிங் டாட் லோயர், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் இந்த டாட் எஸ்டிஆர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக நம்மளால் இந்த இண்டெக்ஸ் அதாவது டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய காலம்ஸில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் என்னால் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து எனக்கு லோயர் கேஸாக மாற்ற சொல்லியிருக்கேன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டாட் ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் இந்த ஹைஃபனுக்கு பதிலாக எனக்கு அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதில் ரீப்ளேஸ்க்குள்ளே என்னோட ஒரிஜினல்னா எனக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கமா அது என்னவா ரீப்ளேஸ் ஆகணுமோ அந்த வேல்யூ. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ எல்லாமே வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மாலாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் கேப்ன்னு இருக்கா, இது வந்து ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லி நான் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ரீநேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ டிஎஃப் டாட் ரீநேம்குள்ள காலம்ஸ், நான் என்னோட காலம்ஸை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு
ஒரு விஷயத்த வந்து நம்ம எனக்கு இதை தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் டினோட் பண்றோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா பேராமீட்டர்ஸ். இந்த காலம்ஸ், இந்த இன் பிளேஸ் அப்படிங்கிறதுலாம் அதுலயே ஆல்ரெடி இருக்கிற பேராமீட்டர்ஸ். ஸோ இதுல ஜஸ்ட் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் மட்டும் போய் கொடுத்தா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுல df டாட் ரீநேம் காலம்ஸ், என்னோட காலம் வந்து இந்த ஹேண்ட் கேப் அப்படிங்கிறது எனக்கு எப்படி மாறணும், ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லி மாறணும் நான் கொடுத்துருக்கேன். கமா இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இந்த இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டேட்டா ஃப்ரேம்ல இந்த ஹேண்ட் கேப் அப்படிங்கிற இந்த ஹேண்ட் கேப் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கு, இதே இடத்துல நீ சேஞ்ச் பண்ணு. எனக்கு புது டேட்டா ஃப்ரேம்லலாம் வந்து நீ கொடுக்காத, எந்த இடத்துல இந்த ஹேண்ட் கேப் இருக்கோ அதே இடத்துல எனக்கு இந்த ஹேண்டிகேப் அப்படின்னு எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் இன் பிளேஸ். ஸோ இன் கேஸ் நான் இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன நடக்கும்னா, so without in place equal to true, the method returns the new data frame with the changes. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் நியூ டேட்டா ஃப்ரேம், அதாவது இந்த ஹேண்ட் கேப்பை வந்து ஹேண்டிகேப்னு சேஞ்ச் பண்ணி எனக்கு புது டேட்டா ஃப்ரேமை கொடுத்துரும். ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் டிஎஃப் டாட் காலம்ஸை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு என்னோட காலம்ஸ் நேம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ஹைஃபன்றதை வந்து அண்டர்ஸ்கோராக கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஹேண்டிகேப் அப்படின்னு எனக்கு ப்ராப்பராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதில் பாருங்க ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இதில் என்ன இஷ்யூ இருக்கு, இந்த டேட்டா டைப்ஸ் வந்து எல்லா காலம்ஸ்க்கும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, இந்த காலம்ஸோட நேம் அண்ட் டேட்டா டைப்ஸ், ஒவ்வொரு காலம்க்கும் அதோட டேட்டா டைப்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. என்ன ப்ராப்பராக இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன இஷ்யூன்னு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு டே, ஆக்சுவலி இதோட டேட்டா டைப் வந்து டேட்டா இருக்கணும், டேட் டைமாக இருக்கணும். ஆனால் நமக்கு என்னவா இருக்குன்னா ஆப்ஜெக்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டே அப்படிங்கிற, அதாவது இந்த ஷெட்யூல்டு டே அண்ட் அப்பாயின்மெண்ட் டேவை வந்து இதோட டேட்டா டைப்பை டேட் அண்ட் டைமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டிஎஃப் எனக்கு எதை நான் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த காலமோட நேம், அதாவது என்னோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற இந்த ஷெட்யூல் டே அப்படிங்கிற காலம் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஷெட்யூல்டு டே ஈக்குவல் டு பிடி டாட் டு டேட் டைம். ஸோ இதுக்கு தான் நம்ம எது யூஸ் பண்ணோம்னா பேண்டாஸ். ஸோ இந்த டேட்டா டைப்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பேண்டாஸ். ஸோ என்னோட பேண்டாஸ் நான் எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பிடின்னு இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ பிடியில் டு டேட் டைம், இதுவே நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணா டு எஸ்டிஆர், அதே மாதிரி இன்டா கன்வெர்ட் பண்ணா டு அண்டர்ஸ்கோர் இன்ட். ஸோ என்ன டேட்டா டைப்பா நான் கன்வெர்ட் பண்ணணுமோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ டு அண்டர்ஸ்கோர் டேட் டைம். ஸோ இதுல என்னோட எந்த காலமா நான் டேட் டைமா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த காலமோட நேம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் காலமை மென்ஷன் பண்ணுறப்பையும் டேட்டா ஃப்ரேமை மென்ஷன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ டேட்டா ஃப்ரேமை மென்ஷன் பண்ணாதான் அதுக்கு தெரியும், நம்மளோட சிஸ்டம்க்கு தெரியும், ஓகே இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎஃப்ல ஷெட்யூல்டு டே, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் டேல வந்து பிடி டாட் டு டேட் டைம் அண்ட் அப்பாயின்மெண்ட் டே, என்னோட காலம்ஸ் ரெண்டுத்தையும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ணிவிட்டு df.dtypes, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் டே அப்படிங்கிறது டேட் டைம் 64 கன்வெர்ட் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் டே அப்படிங்கிறது டேட் டைம் 64 கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங், அதாவது நான் புதுசாக ஒரு காலமை கிரியேட் பண்ண போகிறேன். என்னோட பேஸ்ட் ஆன் த காலம்ஸை வச்சு நான் ஒரு காலமை கிரியேட் பண்ண போகிறேன், சம் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது, ஷெட்யூல்டு டே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வெயிட்டிங் டே, அதாவது ஒரு பேஷண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கால் பண்ணி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு ஷெட்யூல் ஆகுது, அப்போ அந்த பேஷண்ட் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வெயிட்டிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஃப் வெயிட்டிங் அண்டர்ஸ்கோர் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நேம் கொடுத்துட்டு, ஸோ இது என்னோட காலம் நேம். நியூவாக ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ டிஎஃப்ல
எந்த காலம் உங்களுக்கு வேணுமோ அந்த காலமோட நேம் குடுத்துட்டு ஈக்குவல் டூ ஏதாவது கால்குலேஷன் பண்ண போறீங்கன்னா அந்த கால்குலேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னோட டேட்டா ஃப்ரேம் டிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் டே, ஏன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண டேவும் ஷெட்யூல் பண்ணது. ஸோ அப்பாயின்மெண்ட் டேலேருந்து ஷெட்யூல் டேவை மைனஸ் பண்ணாதான் எனக்கு வெயிட்டிங் டே கிடைக்கும். ஸோ டிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் டே டாட் டிடி டாட் டேட் அப்படின்னு நீங்க ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் டேட்ல எனக்கு என்ன டேட்டா டைப் இருக்கு, டேட் டைம், அதாவது டேட்டும் இருக்கும் அதோட டைமும் அந்த காலம்ல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வெறும் டேட் மட்டும்தான் வேணும். டேட்லேருந்து டேட்டை மைனஸ் பண்ணாதான் எனக்கு எவ்வளோ டேஸுங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேட் டைம்லேருந்து டேட்டை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் டிடி டாட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மைனஸ் டிஎஃப்லேருந்து ஷெட்யூல்டு டே டாட் டிடி டாட் டேட். ஸோ இப்போ இந்த டேட்லேருந்து டேட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு டேட் தான் கிடைக்கும். ஓகேவா, எனக்கு ஒரு டேட் கிடைக்கும். அதில் எனக்கு டேட்லாம் வேணாம். அதில் எனக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு டேஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால தான் டிடி டாட் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த காலமை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஎஃப் ப்ராக்கெட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து வெயிட்டிங் டே அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ என்னன்னா வெயிட்டிங் டே. ஸோ இதில் என்னோட காலம்ஸில் வெயிட்டிங் டே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த வெயிட்டிங் டேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் சிலது ஜீரோன்னு வந்திருக்கு. ஜீரோ இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வெயிட்டிங் டேலாம் இல்லை, என்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு 35, 41 டேஸ்லாம் வந்து அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வெயிட்டிங் டேஸ் அப்படிங்கிற காலம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு. அந்த ஏஜ்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோட் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஆக்சுவலி இருக்குது அப்படின்னா, என்னோட டேட்டா ஃப்ரேம் டிஎஃப்ல டிஎஃப் ஆஃப் ஏஜ், அதாவது என்னோட காலம் நேம் லெஸ் தென் 0, அதாவது 0வை விட கம்மியான ஏதாவது வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் 0 அப்படின்னா நியூ பார்ன் பேபியாக இருக்கும். 0வை விட கம்மியாக ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது இன்வேலிடான வேல்யூ. ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இங்கே ஏஜ் பார்த்தீங்கன்னா -1 இருக்கு. ஸோ இது ஒரு தப்பான டேட்டா. ஸோ நம்மள்ட்ட நிறைய ரோஸ் இருக்கு. இதில் ஒரே ஒரு டேட்டா ரோ மட்டும் தான் எனக்கு -1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஏஜ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், பெட்டர் இந்த ரோ அப்படி நான் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பெருசாக ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு வே என்ன அப்படின்னா, டிஎஃப் ஏஜ் லெஸ் தென் 0 டாட் எனி அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனின்னு கொடுக்குறப்போ ட்ரூ வந்துச்சுன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது 0வை விட கம்மியான வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே ஃபால்ஸ் வந்துச்சுன்னா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் டிஎஃப், அதாவது என்னோட டேட்டா ஃப்ரேமையே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது என்னோட ஹோல் டேட்டா ஃப்ரேம்னா நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு டிஎஃப், இதுக்குள்ள அதாவது டிஎஃப்குள்ள நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், டிஎஃப்ல இருக்கக்கூடிய ஏஜ்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து 0வை விட அதிகமாக இருக்கிற ரோஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட டிஎஃப்ல நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ 0வை விட அதிகமாக இருக்கிற ஏஜ் அந்த ரோஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட டிஎஃப்ல சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபால்ஸ்னு கொடுக்கும். ஏன்னா நம்ம 0வை விட அதிகமாக இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஎஃப்ல ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த டிஎஃப்ல இப்போ எனக்கு என்ன இருக்காதுன்னா, இந்த 0வை விட கம்மியாக இருக்கிற இந்த ரோ வந்து இருக்காது. ஸோ இது ஒரு இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட மெயினான ஒரு காலம் வந்து நோ ஷோ அப்படின்னு சொல்லியிருக்கோமா, அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட அவங்கள காமிச்சிருக்காங்களா இல்லையா, விசிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த நோ ஷோ அப்படிங்கிற காலம். இதில் டாட் யூனிக் அப்படின்னா இந்த நோ ஷோவில் என்ன யூனிக்கான வேல்யூஸ் இருக்கோ அது எனக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ இதில் நோ அண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நோ அப்படின்னா பேஷண்ட் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் அப்படின்னா பேஷண்ட் வரலை அப்படின்னு அர்த்தம். எதனால அப்படின்னா நோ ஷோ அப்படின்னு சொல்லி காலம் இருக்கிறதுனால. இங்கே ஒருவேளை ஷோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷோ அப்படின்னு சொல்லி காலமோட நேம் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்தது வந்து
நோ அப்படிங்கிறது என்னன்னா அவங்க வரல அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஏன்னா என்னோட ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நம்மளோட சிஸ்டம் வந்து டெக்ஸ்ட்டை விட நம்பர்ஸை தான் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதை வந்து டெக்ஸ்ட்லேருந்து நம்பரா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு டிஎஃப் எனக்கு இந்த காலமை தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ நோ ஷோ அந்த காலம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்ன காலமா நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேனோ அந்த காலம் டிஎஃப் நோ ஷோ டாட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேப் அப்படின்னா இந்த நோக்கு பதில் நான் கொடுக்குற வேல்யூவை மேப் பண்ணு, இந்த எஸ்ஸுக்கு பதில் நான் கொடுக்குற வேல்யூவை மேப் பண்ணு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த மேப்குள்ள டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நோ 0 எஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு 0 and 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இடிஏ ப்ராசஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதாவது டேட்டாவில் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது அதை நம்ம க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரியான அனலிசிஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவலைசேஷன்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம நார்மல் இடிஏ அப்படிங்கிறது வந்து கோடிங் மூலியமாகவும் அனலிசிஸ் பண்ணலாம் அண்ட் விஷுவலைசேஷன் மூலியமாகவும் அனலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எவ்வளோ ஜெண்டர், அதாவது எத்தனை பேர் ஃபீமேல்ஸ் அண்ட் எத்தனை பேர் மேல்ஸ் வந்து இருக்காங்க, ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்காங்க மேல்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கவுண்ட் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் அதாவது சிபானில் கவுண்ட் பிளாட் இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட் என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜெண்டர் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். என்னோட டேட்டா எது அப்படின்னா என்னோட டேட்டா ஃப்ரேம் அண்ட் அதோட டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைட்டில் அண்ட் பிஎல்டி டாட் ஷோ அப்படிங்கிறது பிஎல்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம மேட்பிளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி தான் நான் டைட்டில் வந்து கொடுக்க முடியும். ஸோ பிஎல்டி டாட் டைட்டில் அண்ட் பிஎல்டி டாட் ஷோ. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீமேலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, மேலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபீமேலில் தான் வந்து அதிகமான கேண்டிடேட்ஸ், இட் ஆல்மோஸ்ட் வந்து 70+ அபோவ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து வந்திருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே கவுண்ட் பிளாட் யூஸ் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற நோ ஷோ அப்படிங்கிற காலமை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நோ ஷோவில் ஷோ எத்தனை பேர், அதாவது பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் வரலை அப்படிங்கிறத தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஷோட் அப் அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃப்டர் த அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். நோ ஷோனா வரலை அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது எப்படி வந்துச்சு, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்னோட நோ ஷோவில் என்னோட வேல்யூ 0 and 1 இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஷோட் அப் நோ ஷோ அப்படின்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஎல்டி டாட் எக்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு எந்த வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் 0,1 0ங்கிறது ஷோட் அப், 1 அப்படிங்கிறது நோ ஷோ வரலை அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதை நான் இங்கே கொடுத்ததுனால தான் எனக்கு இங்கே இப்படி வந்திருக்கு. இன்கேஸ் இப்போ நான் இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 0 and 1 வரும். ஸோ இன்னும் எனக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த லைனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த பிளாட் அப்படின்னா ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எந்த ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கிறத நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிஎல்டி டாட் ஃபிகர் அப்படின்னா அதோட சைஸ், அதாவது அந்த ஃபிகர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஃபிக்ஸ் சைஸ் அப்படின்னா எனக்கு அந்த சார்ட்டோட சைஸை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 10,5 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹிஸ் பிளாட் அப்படிங்கிறது ஹிஸ்டோகிராம். ஸோ நான் ஹிஸ்டோகிராம் தான் எனக்கு வேணும். அதில் நான் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஏஜ் அப்படிங்கிற காலம். அண்ட் தென் பின் அப்படிங்கிறது 40. நம்ம பின்னா என்னங்கிறது ப்ராப்பராக நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டர்டேஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் கேடி ஈக்குவல் டு ட்ரூங்கிறதும் நம்ம எதுக்கு போட்டிருக்கோங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பிஎல்டி டாட் டைட்டிலில் என்னோட டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வரும், அதாவது ஹிஸ்டோகிராம் எனக்கு வந்திருக்கு ஏஜ் வைஸ். அண்ட் இந்த லைன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மூத்தர் லைன், லைக் எந்த மாதிரி என்னோட டேட்டாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத நான் பார்க்கறதுக்கான ஒரு லைன். அதுக்கு தான் கேடி ஈக்குவல் டு
ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். இது குடுக்கல அப்படின்னா இந்த லைன் வந்து எனக்கு வராது. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சார்ட்லேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது? நியூ பார்ன் பேபீஸ் தான் அதிகமா வந்திருக்காங்க. ஸோ 0 ஏஜ்ல இருக்கிறவங்க தான் அதிகமான மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து ஆ 30 டூ ஒரு 65 ஏஜ்ல இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து அதிகமான பீப்பிள்ஸ் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கங்கிறது இந்த சார்ட்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வெயிட்டிங் டேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது நம்ம ஒரு ஒரு காலம் நம்மளே வந்து பண்ணோம்ல வெயிட்டிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெயிட்டிங் டேஸ்ல வந்து என்ன மாதிரியான, அதாவது அதிகமான வெயிட்டிங் டேஸ் இருக்கா? இல்ல கம்மியான வெயிட்டிங் டேஸ் இருக்கா? ஸோ அந்த இத வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன ஃபைண்ட் பண்றதுக்கு நான் ஹிஸ்டோகிராமே போறேன். ஸோ ஹிஸ் பிளாட் அதுல எனக்கு என்னோட காலம் எதுவோ அந்த காலம் அண்ட் பின்னோட சைஸ் நான் குடுத்துட்டேன். அண்ட் டைட்டில் அண்ட் ஷோ. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 0 அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. தட்ஸ் மீன்ஸ் என்னைக்கு அப்பாயின்ட்மென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, அன்னைக்கே உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 0லேருந்து 0லேருந்து லைக் ஒரு 25 பிலோ லைக் 0 டூ ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாமே. ஒரு 10 டூ 0 டூ 5 டேஸ். 0 டூ 5 டேஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் வெயிட்டிங் டேஸா இருக்கு. அது இல்லாம சம்திங் வந்து 175 டேஸ் அண்ட் 150. ஸோ அபோவ் 100 டேஸுமே என்ன இருக்கு அப்படின்னா, இதுல இருக்கு. இது லைக் அவுட்லேயர்ஸ் மாரி தான். இது வந்து இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. பட் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இவ்ளோ அதிகமான டேஸ் வந்து வெயிட்டிங் டேஸாவும் இருக்கு. இது அவுட்லேயரா இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இம்பேக்ட் ஆஃப் வெயிட்டிங் டேஸ் ஆன் நோ ஷோஸ். அதாவது இந்த வெயிட்டிங் டேஸ் வந்து பேஷண்ட் வரதுல ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுதா? இந்த வெயிட்டிங் டேஸ் வந்து அதிகமா ஆகுறதுனால பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருக்காங்களா? ஸோ இந்த காலமோட எவ்வளோ கார்லேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிகரோட சைஸ் பாக்ஸ் பிளாட்ல எப்போதுமே நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். எக்ஸ் வந்து எனக்கு நோ ஷோ, அதாவது அந்த காலம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒய்ல வந்து வெயிட்டிங் டேஸை பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டேட்டா வந்து டிஎஃப் அண்ட் டைட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த எக்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நோ ஷோவில் வேல்யூஸ் 0 அண்ட் 1 இருக்கு. ஸோ அதை எனக்கு ப்ராப்பராக ஷோ ஆகணுங்கிறதுக்காக ஷோட் அப் அண்ட் நோ ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து ஷோட் அப், அதாவது இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களோட டேட்டா, இது வராதவங்களோட டேட்டா. ஸோ இந்த சைடில் இருக்கிறது என்னன்னா வெயிட்டிங் டேஸ். ஸோ இதில் நீங்களே பார்க்கலாம் என்னன்னா, இது ஒரு பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸில் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த காலமோட ரேஞ்சுக்கு சென்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ். லைக் ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டோட சென்டர், நம்ம குவார்டைல் படிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல், அதாவது 25th 75 25th 50 அண்ட் 75 அந்த 50th குவார்ட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் இந்த பாக்ஸ்ல வந்து ஷோ ஆகும். அதுதான் அந்த ப்ளூ கலர்ல இருக்கு. லைக் அந்த 50th குவார்ட்டர்ல இருக்கிற டேட்டா 0லேருந்து இது ஒரு 10ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே 10. ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற டேஸ். ஸோ இதுதான் எனக்கு இங்கே ஷோ ஆயிருக்கு. ஸோ சைடில் இருக்கிறது நம்மளுக்கு வெயிட்டிங் டேஸ் அண்ட் இந்த சிங்கிள் சென்டரில் ஒரு லைன் போதில்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த வெயிட்டிங் டேஸோட மீடியன், இது வந்து மீடியன் வேல்யூ. ஸோ அந்த வெயிட்டிங் டேஸோட மீடியன் வேல்யூ, அதாவது வெயிட்டிங் டேஸில் ரிப்பீட்டடாக இப்போ வந்து ஒரு 0லேருந்து 100 டேஸ் வரைக்கும் வெயிட்டிங் டேஸ் வருதுன்னா, அதில் ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் எந்த டே வந்து எவ்வளோ டேஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இதோட மீடியன் லைக் 5 கூட இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமமாக எல்லா பீப்புள்ஸுமே மேக்ஸிமம் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் டேஸ் 5 டேஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மீடியன். நல்லா பாருங்க, இது ஷோட் அப், அதாவது பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க. ஸோ மீடியன் கம்மியாக இருக்குது. மீடியன் கம்மியாக இருக்குன்னா அதோட வேல்யூ லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெயிட்டிங் டேஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்க இவ்வளோ பேர் ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகே, வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வெயிட்டிங் டேஸ் கம்மியாக இருக்கிறவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நோ ஷோ, வரலை அப்படிங்கிறது மீனிங். இதில் பாருங்க, இதோட மீடியன் வேல்யூ லைக் எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 15 டேஸ்க்கு மேலே இருக்குது. இதோட மீனிங் வந்து ஒரு 15 டேஸ்க்கு மேலே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டிங் டேஸ் அதிகமாக ஆக ஆக பேஷண்ட்ஸ் வந்து வராதவங்களோட லிஸ்ட்டுமே எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கு. ஏன்னா ரியாலிட்டியில்
வெயிட்டிங் டேஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு 2 நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த 2வது நாள்ல நான் என்ன பண்ணிடுவேன்னா, போய் டாக்டர் வந்து பார்த்துருவேன். ஒருவேளை 20 டேஸ், 25 டேஸ் இப்படி போணுச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், மறந்துருவேன். எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தாலும் அது என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கு அது சீக்கிரமா சரி பண்ணணும்னு நான் வேற டாக்டர்ட்ட போயிடுவேன். ஸோ ரியாலிட்டியில வெயிட்டிங் டேஸ் அதிகமாக அதிகமாக பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரதும் வந்து கம்மியாகும். பேஷண்ட்ஸை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் இந்த சார்ட்ல வந்து சொல்லுது. ஸோ இது என்ன அப்படின்னா மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. அந்த காலம்ல இது மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது வெயிட்டிங் டேஸ்ல இது மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இந்த டாட்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அவுட்லேயர்ஸ். ஸோ ரியாலிட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அவுட்லேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும், ஆர் அவுட்லேயர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த அல்காரிதம்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கு மீனிங் ஒரு பாக்ஸ் பிளாட் இருக்கு அப்படின்னா இந்த 2 லைன் இருக்கா, ஸோ இந்த லைனுக்கு மீனிங் இது மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா 50th குவார்டல் டேட்டாஸ் வந்து ஷோ ஆகுது. அண்ட் இந்த சிங்கிள் சென்டர்ல இருக்கிற லைன் பேர் என்ன அப்படின்னா மீடியன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் காலம். அண்ட் டாட்டர் லைன்ஸ், அதாவது இந்த பாக்ஸை விட்டு வெளியில இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்லேஷன் ஹீட் மேப். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற எல்லா காலத்துக்குமே கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து நியூமரிக்கல் காலத்துக்கு மட்டும்தான் நான் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நியூமரிக் ஒன்லி அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னா நியூமரிக் காலம்ஸ்க்கு மட்டும் எனக்கு கார்லேஷனை ஃபைண்ட் பண்ணு அப்படிங்கிறது மீனிங். ஸோ இது வந்து இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து க்ளோஸ் டு த ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா கார்லேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ் டு த 0 அப்படின்னா இந்த காலம்க்கும் இந்த காலம்க்கும் கார்லேஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். கார்லேஷன்னா ஒன்றும் கிடையாது, 2 காலமோட ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ ஒரு காலம் வந்து அதிகமாகுது, ஒரு காலமோட வேல்யூ அதிகமாகுது அப்படின்னா இன்னொரு காலமோட வேல்யூவும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாகுது அப்படின்னா 2 காலமோட கார்லேஷன் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு காலம் வந்து அதிகமாகறப்போ இன்னொரு காலம் வந்து குறையுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கார்லேஷனை ஃபைண்ட் பண்றது தான் இந்த ஹீட் மேப். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சைட்ல கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த கலர் இன்க்ரீஸ் ஆக கார்லேஷன் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். கலர் கம்மியாக கம்மியாக கார்லேஷனே குறையுது. அண்ட் இந்த மாதிரி ஒயிட் வந்துச்சுன்னா கார்லேஷனே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏஜும் அண்ட் திஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த ஏஜ் அதிகமாக இந்த ஹைப்பர் டென்ஷனும் அதிகமாகுது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 0.5, அதாவது பாதி வந்து கார்லேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். அது இது க்ளோஸ் டு த ஒன்னா போகுதா. ஸோ அப்போ இதுக்கு என்னன்னா கார்லேஷன் இந்த ஏஜுக்கும் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற காலமுக்கும் இருக்கிற கார்லேஷன் வந்து இது டினோட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா கார்லேஷன். ஸோ இந்த அன்னட் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறதுலாம் நேத்தியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த அன்னட் இல்லை அப்படின்னா இது உள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த உள்ள வேல்யூஸ் வந்து இந்த கார்லேஷனோட வேல்யூ எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த அன்னட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பை ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது மீனிங். 0 அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இல்லை, அதாவது ஸ்காலர்ஷிப்க்கு பேஷண்ட் வந்து என்ரோல் பண்ணலைன்னு அர்த்தம். 1 அப்படின்னா என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ரோல் பண்ணாதவங்கள எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க, என்ரோல் பண்ணதில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆரஞ்ச் வந்து வரலை அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம கவுண்ட் பிளாட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்ட் பிளாட்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற காலமை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் HUE அப்படிங்கிறது என்னன்னா எந்த காலமை நான் வந்து ஃபில்டராக நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நோ ஷோ அப்படிங்கிற காலமை நான் ஃபில்டராக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேட்டாவில் என்னோட DF அண்ட் டைட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்ல, இதில் அதாவது இந்த ஃபில்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு நம்ம லெஜெண்ட் கொடுக்கணும். அது அந்த லெஜெண்ட் என்ன அப்படிங்கிறது ஷோட் அப் அண்ட் நோ ஷோ அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு இந்த லெஜெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த லெஜெண்ட் கொடுக்கலன்னா இந்த லெஜெண்ட் எனக்கு ஷோ ஆகாது. ஸோ இதான் ஸ்காலர்ஷிப் விஸ் நோ ஷோ அப்படிங்கிற காலம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஃபைனல் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் சம்மரி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனல் டேட்டா செட்டோட ஷேப். இதில் வந்து எனக்கு 1 வேல்யூ கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஏஜில் வந்து -1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருந்ததுனால அந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணிட்டோமா.
ஸோ ஒரிஜினல் டேட்டா செட்டோட வேல்யூ வந்து இங்கே 527 அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்ம டெலீட் பண்ணதுனால எனக்கு இங்கே 26 அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் காலம்ஸ் ரெடி ஃபார் மாடலிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காலமோட நேம்ஸை வந்து ஷோ பண்ணியிருக்கு. நம்ம காலம்ஸில் வந்து சம் சேஞ்சஸ்லாம் பண்ணோம்ல, ஸோ அதனால அந்த நேம்ஸ் வந்து எனக்கு ஷோ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட் காலம் வந்து ஜஸ்ட் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் காலம் என்ன அப்படிங்கிறது. நோ ஷோவில் 0 அப்படின்னா கேம், அதாவது பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். 1 அப்படின்னா மிஸ்டு, பேஷண்ட் வரலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட மாடலுக்கு என்னோட டேட்டாவை நான் பாஸ் பண்ணவே முடியும். ஸோ அதனால தான் இந்த இடிஏ ப்ராசஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் விஷுவலைசேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த விஷுவலைசேஷன் பண்ணதுனால தான் எனக்கு தெரியுது இவ்வளோ அவுட்லேயர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயமே. ஸோ இந்த விஷுவலைசேஷன், இடிஏ அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த மிஷின் லேர்னிங். பிஃபோர் நம்ம மிஷின் லேர்னிங்க்கு நம்ம டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணால் மட்டும்தான் எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். இது எல்லாமே இது எதுவுமே நான் பண்ணாமல் என் டேட்டா செட் டைரெக்டாக நான் மிஷின் லேர்னிங்க்கு, அதாவது மாடலுக்கு நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அக்யூரஸியில் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ டேட்டா வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை அதால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாடல் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அது லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் ப்ராப்பரான டேட்டாவை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே நடக்கும். ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து இடிஏ ப்ரீ ப்ராசஸிங் ப்ளஸ் விஷுவலைசேஷன். ஸோ ஃபுல் வீடியோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கரில் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கிளாஸ் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் பின் பண்ணுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த 90 டேஸ் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும் இவ்வளோ பேர் என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எனி அதர் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட சஜஷனும் என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டுமாரோ நம்மளோட 1 வீக் ரிவிஷன் வந்து நம்ம நாளைக்கு போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த டுமாரோ கிளாஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.